நேற்று வந்து டாக்கரோட கான்செப்ட் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டாக்கர் ஐ மீன் நம்மளோட பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து எப்படி வந்து டாக்கரைஸ் பண்ணுறது, டாக்கரைஸ் பண்ணிட்டு அதை வந்து எப்படி வந்து க்ளவுட் ரன் ஜாப்பா டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில செட்டப்லாம் பண்ண வேண்டியிருக்கு. கரெக்டாக நேற்று டாக்கர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னேன். ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்கே தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண இமேஜை வந்து டாக்கருங்கிறது ப்ராசஸ், அந்த டாக்கரோட ப்ராசஸோட அவுட்கம் தான் வந்து இமேஜ். அந்த இமேஜ் தான் வந்து அந்த கைண்ட் ஆஃப் பேக்கேஜ்னு சொல்லுவோம் நம்ம. அதில் தான் வந்து கைண்ட் ஆஃப் சிடி மாதிரி, நேற்று பண்ண எக்ஸாம்பிள் படி சிடி மாதிரி அதிலே வந்து நம்மளோட ஆஹ், ஆஹ், எல்லா சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு ரன் அவர் பைத்தான் ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ அது எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு அப்போது அந்த சிடியை ஒரு இடத்துல, அந்த இமேஜ் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிளேஸ் இருக்கணும். கைண்ட் ஆஃப் நம்ம எப்படி இப்போ பக்கெட் ஜிசிஎஸ்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போய் பக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து ஆர்டிஃபேக்ட்ல போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெப்போ ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் ரெப்போ இன் ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரி இஃப் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? யூஸ்வலாக வந்து நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம், ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரெப்போ இருக்கணும். ரெஜிஸ்ட்ரி டு ஸ்டோர் த இமேஜ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் வந்து நம்ம வந்து இப்போ ரெப்போ இருக்கு. நான் நேற்று ஒன்று கிரியேட் பண்ணேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆர்டிஃபேக்ட்ஸ், இதுதான் வந்து ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ளவுட் ரன் ரிசோர்ஸ் டிப்ளாய்ன்னு இருக்கா? நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், நம்ம என்னதான் க்ளவுட் ரன்ல போயிட்டு ஃபங்க்ஷனாக நம்ம ரிட்டர்ன் பண்ணாலும் பேக் எண்டில் வந்து அது வந்து ஒரு டாக்கர் இமேஜாக தான் ப்ராசஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து நம்ம க்ளவுட் ரன் ஃபங்க்ஷன் என்னெல்லாம் டிப்ளாய் பண்ணியிருக்கோமோ அதோட இமேஜஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். இருக்குதா? ஸோ 11 டேஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபங்க்ஷனாக டிப்ளாய் பண்ணது, இது எல்லாமே வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் டிஃபால்ட்டாக. இது வந்து ஜிசிபி மேனேஜ்டு. ஓகேவா? இது வந்து நேற்று வந்து நான் கிரியேட் பண்ணேன், க்ளவுட் ரன் ஜாப்ஸ் ரெப்போன்னு சொல்லிட்டு. இதில் நான் ஜஸ்ட் ஒரு இமேஜ் மட்டும் கிரியேட் பண்ணி பார்த்தேன். நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ரெப்போ இருக்குது. ஓகேவா? அவன் என்ன, நான் ரெப்போவையும் கூட நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒன்று கிரியேட் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பைப்லைன் கிரியேட் பண்றீங்க. இப்போ ஒரே ப்ராஜெக்ட்ல மல்டிபிள் பைப்லைன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பைப்லைனுக்கும் ஒவ்வொரு ரெப்போ கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு பைப்லைன்ல நம்ம சாலிடா 3 இல்லைன்னா 4 கிளவுட் ரன் ஜாப் யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்படின்னா நமக்கு வந்து 4 டாக்கர் இமேஜஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போறோம் அந்த ஒரு பைப்லைனுக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இதில் ஒவ்வொரு பைப்லைனுக்கும் ஒவ்வொரு ரெப்போ மாதிரி கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இமேஜ் கிரியேட் பண்ணலாம். இதில் ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரினா ஜஸ்ட் டு ஸ்டோர் த இமேஜ். ஓகேவா? ஸோ இதிலே வந்து ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோட ஆன்டி கிராவிட்டி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கண்ட்ரோல் எக்ஸ். ஓகேவா? ஸோ ஜி க்ளவுட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம்.
ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கமெண்ட்லேயே நம்ம வந்து ரெண்டு விதமா நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். எய்தர் இங்க வந்து கிரியேட் ரெபாசிட்டரி கொடுக்கலாம். இதுல நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கமாண்ட் லைன்லேயே வந்து நம்ம வந்து அந்த ஜிக்ளவுட் கமாண்ட் இருக்கு இல்லையா, ஜிக்ளவுட் கமாண்ட்லேயே வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் கமாண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்து ரெப்போ கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஜிக்ளவுட் கமாண்ட். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் இந்த மெத்தடே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் வந்து ஜிக்ளவுடு ஆர்டிஃபேக்ட்ஸுங்கிறது அதோட சர்வீஸு, ரெபாசிட்டரிஸ் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம கிரியேட் பண்ண போகிறது வந்து ரெபாசிட்டரிஸ். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட ரெபாசிட்டரி நேமு. ஸோ நேமு இது வந்து ரெபாசிட்டரி ஃபார்மேட் வந்து நம்ம வந்து டாக்கர் ஃபைல் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டாக்கர் போட்டிருக்கோம். அதோட லொக்கேஷன், அதோட டிஸ்கிரிப்ஷன். ஓகேவே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஜிக்ளவுட் கமாண்ட். ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். ஓகே, ரெபாசிட்டரி வந்து cloud run jobs repo creation completed. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. cloud run jobs repo. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ தான் கிரியேட் ஆயிருக்கு. இதில் வந்து இப்போ வந்து எதுவுமே இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ரெப்போ கிரியேட் பண்ணிட்டோம் அந்த இமேஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டாக்கர் ஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் வந்து create docker file in python script folder. ஓகேவா? டாக்கர் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த டாக்கர் ஃபைல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு என்விரான்மெண்ட், இது அந்த ரெக்யர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டி லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த நேற்று உள்ளது. ஓகேவா? நம்மளோட இது வந்து என்ன, நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த இமேஜில் வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் பைத்தான் லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இது எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறோம். ஓகேவா? அது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து டாக்கர் ஃபைல். டாக்கர் ஃபைலுங்கிறது ஒன்றுமே கிடையாது. டாக்கர் ஃபைலுங்கிறது கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபைல் இஸ் அ இன்ஸ்ட்ரக்ஷன் file to create a image. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இந்த ஃபைலை வந்து நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ரெக்யர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி டாக்கர் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதே சேம் பார்த்தல இதில் வந்து இந்த இருக்குது. இதுதான் நம்மளோட மெயின் டாட் பிஒய். ஸோ இங்கே வந்து ரெக்யர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டாக்கர் ஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? டாக்கர் ஃபைல் வந்து எந்த ஒரு ஃபார்மெட்டுமே கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் டாக்கர் ஃபைல்னு போட்டிங்க அப்படின்னாலே இந்த ஒரு குட்டி திமிங்கலம் வந்துருச்சா. ஸோ இதுதான், இது வந்து எந்த ஃபார்மெட்டும் கிடையாது. டாக்கர் ஃபைல் இதுதான், வித்தவுட் ஸ்பேஸ், எல்லாமே வந்து இப்படி தான் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் போட போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணி சும்மா ஒரு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? நான் இதை வந்து காப்பி பண்ணி இதில் போட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட இந்த லேண்டிங் டு ஐ மீன் இந்த லேண்டிங் ஜாப் டிப்ளாய் பண்ணதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ். நம்ம இமேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். அது போக இந்த ரெக்யர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டியில் உள்ள சப்போர்ட்டிங் லைப்ரரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். இது மாதிரி நிறையா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம் டாக்கர் ஃபைலில், வேரியபிள்ஸ் ஆட் பண்ணுறது இது எல்லாமே. பட் மோஸ்ட்லி இந்த கோர் ஸ்டெப்புன்னு சொல்லுவோம்ல, இது போக அடிஷ்னல் ஸ்டெப்ஸாக நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரம் பைத்தான் சொல்லிட்டு இந்த ஒரு இமேஜ் டேக் எடுக்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து இமேஜ் டேக். நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
டாக்கர் ஹப்பில் வந்து இந்த இமேஜஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? டாக்கர் ஹப். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டாக்கர் ஃபைல் என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த இமேஜை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஏன்னா ஒரு எம்டி சிடி நம்ம ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வந்து எம்டி சிடியவே, ஐ மீன் அந்த பைத்தான் இருக்கிற இதையே எடுக்கிறோம். கரெக்டா? இது 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 வந்து ஒரு சிடி. ஐ மீன் இது வந்து ஒரு இமேஜ். ஓகேவா? இது வந்து ஒரு ப்ரீ டிஃபால்ட் இமேஜ். இதுதான் வந்து இமேஜ் வெர்ஷன். நம்ம எப்படி நம்ம நம்ம இதில் எப்படி இருக்கு? பைத்தான் 3.11 ஹைஃபன் ஸ்லிம். இது வந்து பைத்தான் 3.11 வெர்ஷன். ஓகேவா? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 3.14. பட் ஆனால் நம்ம, அதாவது ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் நடுவுலையும் ஒரு சின்ன அப்டேட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த அப்டேட்ஸ் வந்து 3.14ல் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பட் ஆனால் அந்த அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம கோடு என்ன நம்ம என்ன வெர்ஷனில் பைத்தான் கோட் டெவலப் பண்ணாலும் அது வந்து ரெண்டு இதுலேயுமே ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த 3.14க்கான வெர்ஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கோடு ரன் ஆகும். அப்படின்னா நம்ம வந்து 3.14 எடுத்துக்கலாம். பட் ஆனால் நம்மளோட பைத்தான் ஸ்கிரிப்டில் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து 3.14க்கான லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கான லாஜிக்ஸ் எதுவுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம ஸ்கிரிப்ட் வந்து பைத்தான் 11லேயும் ரன் ஆகும், பைத்தான் 3.14லையும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வெர்ஷன் எடுத்திருக்கேன். இதில் ஸ்லிம் அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் இது வந்து ஒரு நாட் அ ஹெவி வெயிட். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 4 பைத்தான் ஸ்கிரிப்ட், அதே மாதிரி ரெண்டு பேக்கேஜ் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால வந்து இது வந்து லைட் வெர்ஷன் மாதிரி, இந்த இமேஜ் வந்து லைட் வெர்ஷன் மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இமேஜை வந்து இந்த இமேஜில் தான் நம்ம வந்து கோராக எடுக்க போகிறோம். இந்த இமேஜில் தான் நம்ம வந்து இந்த இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒர்க் டைரக்டரி, ஐ மீன் இந்த லைப்ரரிஸ் எல்லாமே. ஓகேவா? ஆல்ரெடி இதில் பைத்தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த இமேஜில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம், ஸ்லாஷ் ஆப்புன்னு சொல்லிட்டு. சாரி, ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த லைப்ரரிஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் எடுக்க சொல்கிறோம். ஃப்ரம் இந்த இமேஜ் எடுத்துக்கோ டாக்கர் ஹப்பில் இருந்து, அதில் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணு. ஒர்க் டைரக்டரினா ஒரு ஃபோல்டர் கிரியேஷன், ஆப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணு. காப்பி ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஆப் நம்ம சிடி போடுறோம் இல்லையா, சிடி போட்டு நம்ம வந்து ஃபோல்டர் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. நம்ம வந்து இந்த ரெக்யர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டி, இந்த ரெக்யர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டியை வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே காப்பி பண்ணுறோம். இந்த டாட் அப்படின்னா அந்த ஃபோல்டரை குறிக்கும். கரண்டாக ஒர்க்கிங் டைரக்டரி வந்து இந்த ஆப்புங்கிறதுனால. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இமேஜ் எடுக்கிறோம், அப்புறம் இந்த ஃபோல்டருக்கு கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கிரியேட் பண்ண ஃபோல்டரில் இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டியை வந்து காப்பி பண்ணுறோம். அதுக்கப்புறம் காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிப் இன்ஸ்டால் கொடுக்குறோம். பிப் இன்ஸ்டால்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும். பிப் இன்ஸ்டால் தான் வந்து இந்த லைப்ரரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த இமேஜில் வந்து இந்த லைப்ரரிஸ் இன்ஸ்டால் ஆகுது. காப்பி, இது வந்து என்னன்னா எல்லாத்தையுமே காப்பி பண்ணுறோம். இந்த யூட்டில்ஸ், கான்ஃபிக் டாட் பிஒய், மெயின், எல்லாமே எல்லாமே வந்து இந்த இமேஜில் காப்பி பண்ணுறோம். அவ்வளோதான். இதோட இந்த காப்பி ப்ராசஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த இமேஜில் வந்து இது வந்து நமக்கு பைத்தான் இமேஜ்னு தெரியும். பட் ஆனால் நம்ம ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்டரில் போடும்போது இந்த கமாண்டில் தான் வந்து நம்ம இது பண்ணுவோம். இது வந்து ஒரு பைத்தான் இமேஜ் அண்டு மெயின் டாட், ஏன்னா இதில் நிறையா மல்டிபிள் பைத்தான் ஃபைல்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபைல். இப்போ இதுவே நான் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபைலை யூஸ் பண்ணேன் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபைலோட நேம் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து டாக்கரிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நம்ம வந்து க்ளவுட் பில்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் இது வந்து டேரெக்டாக போய் இமேஜ் எட்டு வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணும். ஓகேவா? இது வந்து ஒரு சிம்பிள் இது. நீங்கள் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், வீடியோ திரும்ப பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சாட் ஜிபிடி கிட்ட கேளுங்க, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் டாக்குமெண்ட்லேயுமே வந்து நான் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். டாக்கர் ஹப்லேருந்து இமேஜ் எடுப்போம், நம்ம ஏன் ஸ்லிம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இமேஜுமே வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்லிம்முன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 100 எம்பின்னு நினைக்கிறேன். இதுவே நார்மல் இமேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு 400 எம்பி இருக்கும், 400 எம்பி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகாமல் நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து ரியல் டைமில் வந்து இந்த மாதிரி டாக்கர் ஹப்லேருந்து இமேஜஸ் எடுக்க மாட்டோம்.
ஓகேவா? நம்ம எதுல இருந்து எடுப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும் வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு இமேஜ் ரெப்போ வச்சிருப்பாங்க. அந்த இமேஜ்ல இருந்து தான் நம்ம எடுத்து நம்ம இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுவோம். ஓகேவா? இவங்க எப்படி டாக்கர்ல வந்து நிறைய மல்டிபிள் இமேஜஸ் வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அவங்களுக்குன்னு ஒன்று பைத்தான் இமேஜ், ஜாவா இமேஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜஸ் வச்சிருப்பாங்க. நம்ம அந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதுல வந்து செக்யூரிட்டி கன்சர்ன் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நம்ம டக்குன்னு இந்த இமேஜ் எடுத்து யூஸ் பண்றோம், உள்ளக பைத்தான் இருக்குன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்றோம். பட் ஆனா உள்ளக ஏதாச்சும் ஒரு வைரஸ் வந்து ஏத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சிக்கலாயிரும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வந்து ரியல் டைம்ல டாக்கர் ஹப்ல உள்ள இமேஜஸ் வந்து மோஸ்ட்லி எடுக்க மாட்டோம். அவங்க இன்டர்னல் இமேஜ் ஆர்கனைசேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் தான் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டாக்கர் ஃபைல். ஸோ அப்புறம் லாஸ்டா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ வந்து செகண்ட். ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு க்ளவுட் பில்டில் போயிட்டு பில்டு கொடுக்க வேண்டியது தான். ஓகேவா? நான் வந்து இதுக்கு நான் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கேன். என்னோட கரண்ட் ஒர்க்கிங், அதாவது ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து லேண்டிங் டு ஜிசிஎஸ் சிஆர்ஜே தான் இருக்குது. ஓகேவா? கரெக்டாக நான் இங்கே வச்சு நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இந்த கமாண்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இது வந்து ஜி கிளவுடு பில்ஸ் சப்மிட். ஓகே. ஸோ அதாவது பில்டை வந்து நம்ம சப்மிட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் பண்ணுறோம். இதில் வந்து டேக் டேக்னா இதுதான் வந்து நம்மளோட அந்த லொக்கேஷன். ஓகேவா? கிளவுட் ரன் ஜாப் இது வந்து டிஃபால்ட்டாக உள்ளது. இது வந்து அந்த ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரியோட லொக்கேஷன். இது லொக்கேஷன். இது வந்து ப்ராஜெக்ட் நேமு. இது வந்து நம்மளோட ரெப்போ நேமு. இது வந்து நான் இமேஜ் நேம். இதுதான் வந்து இமேஜ் நேம். லேண்டிங் ஹைஃபன் ஜாப்னு இருக்கா, இதுதான் வந்து இமேஜ் நேமு. இது வந்து லேண்டிங் ஜாப்ங்கிறதுனால நம்ம இந்த நேம் கொடுத்துருக்கோம். லேட்டஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆல்ரெடி ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு, நம்ம அதை ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ கரண்ட்டாக லேட்டஸ்ட்டாக அதுதான் இருக்கும். இப்போ நம்ம திரும்ப இதை ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து இது வந்து இந்த பில்டு வந்து லேட்டஸ்ட் ஆயிரும். அந்த பழைய இது வந்து V1ன்னு ஆயிரும். V1, V2, V3 இந்த மாதிரி வெர்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஓகேவா? இப்போ நான் லேட்டஸ்ட்டுக்கு பதில் வந்து இதை V2ன்னு கொடுக்கலாம். V2ன்னு கொடுத்து கிரியேட் பண்ண அப்படின்னா இது வந்து வெர்ஷன் 2ன்னு ஆயிக்கும். இது வந்து வெர்ஷன் 1ன்னு ஆயிக்கும். நான் V1ன்னே கொடுக்குறேனே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்து இதுதான் வெர்ஷன் 1 நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை நான் கொடுக்குறேன். திரும்ப இதில் சொல்லணும் அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ணுறோம். இதுதான் வந்து அதுக்கான கமெண்ட்டு. இது எல்லாமே மாறாது. இது எல்லாமே ஆஸ் இட் இஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நேமு, இது வந்து ரெப்போ நேமு, இது வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிற இமேஜ் நேம். ஓகே. ஸோ இது கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பேக் எண்டில் இது ரன் ஆனோன்னு க்ளவுட் பில்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, க்ளவுட் பில்ட் வந்து இந்த டாக்கர் ஃபைலை தான் எடுத்து பார்க்கும். டாக்கர் ஃபைலை எடுத்து பார்த்துட்டு ஓகே, டாக்கர் ஃபைல் கேனாட் பி எம்டி, இது வந்து இஷ்யூ வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நான் இதை லோட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ண மறந்துட்டேன் போல. ஸோ ஷிட், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. க்ளவுட் பில்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் திரும்ப இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்ப இதை ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இமேஜை புல் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கமாண்டும் ரன் பண்ணுது ஒர்க்கிங் டைரக்டரி. அடுத்து ஒரு எரர்.
என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா cloud run job not found. நம்ம என்ன கமாண்ட் ரன் பண்ணோம்? ஓகே, நம்ம வந்து cloud run job ரெப்போன்னு தானே சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா cloud run jobs repo. ஸோ ரெப்போ இல்லை, அதனால சொல்லிட்டு நமக்கு வந்து எரர் வந்திருக்கு. என்னென்ன எரர் பார்த்துருக்கோம்? ரெப்போ எரர், அப்புறம் வந்து எம்டி டாக்கர் ஃபைல். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிரியேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல இருந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ண உடனே என்ன நடக்குது பேக்கெண்ட், இதெல்லாம் ஜஸ்ட் லாக்ஸு. ஓகேவா? ஸோ ஸ்டெப் ஒன்று, இதுதான் ஸ்டெப் ஒன்று. ஸோ ஸ்டெப் ஒன்று வந்து ஃப்ரம் பைத்தான் 3.1. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டாக்கர் ஹப்பில் போயிட்டு இந்த இமேஜை வந்து புல் பண்ணிட்டு வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் இருக்கான்னு போயிட்டு செக் பண்ணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வந்துருச்சு, அதாவது டாக்கர் ஹப்பில் இருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வருது, டவுன்லோட் பண்ணுது, கடைசி வந்து புல் பண்ணுது. ஓகே, ஸோ டவுன்லோட நியூ இயர் இமேஜ் ஃபார் இதாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்புங்கிற ஃபோல்டருக்குள்ள, ஐ மீன் ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணுது, ஒரு டைரக்டரி மாதிரி கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து காப்பி ரெக்யர்மெண்ட் ஸ்டெப் 3 வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இதுவும் காப்பி பண்ணிருச்சு. காப்பி பண்ணதுக்கப்புறம் ரன் பிப் இன்ஸ்டால், ரெக்யர்மெண்ட்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து லோட் பண்ணுது, ஐ மீன் இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ இங்கே வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து நடக்குது. ஓகேவா? இது வந்து நார்மலாக நம்ம லோக்கலில் பிப் இன்ஸ்டால் நடக்கும்போது வர லாக்ஸ் தான். ஸோ எல்லாமே ரன் ஆகுது. ஸோ டவுன்லோட் ஆகுது, டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இன்ஸ்டாலிங் கலெக்டட் பேக்கேஜஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இது டவுன்லோட் பண்ணி முடிச்சிருக்கு. ரிமூவிங் இன்டர்மீடியட் கண்டெய்னர் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் அது ஒரு டெம்பரவரி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஏன்னா ஃபைனலாக நமக்கு ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்டர் டவுன்லோட் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி இது, அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காப்பி பண்ணுது, காப்பி பண்ணி முடிச்சிருச்சு. கமாண்டும் செட் பண்ணிருச்சு. இது வந்து பைத்தான் மெயின் டாட் பிஒய் தான் வந்து மெயின் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பில்டு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பில்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் புஷ் ப்ராசஸ்னா அந்த ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரியில் அந்த ரெப்போக்குள்ளே வந்து புஷ் பண்ணுது. ஓகேவா? த புஷ்ஷிங், அந்த இது வந்து டொமைன் நேமு. ஸோ அதுக்குள்ளே வந்து புஷ் பண்ணுது. ஸோ புஷ் பண்ணி முடிச்சிருச்சு, புஷ்ன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த லேண்டிங் ஜாப், இதுதான் வந்து லேண்டிங் ஜாப்புங்கிற இது வந்து இதுவாயிடுச்சா? இதை வந்து வியூ பண்ணிலாம் பார்க்க முடியாது. டேக்ஸ் வந்து V1, நான் V1ன்னு கொடுத்தனால இது வந்து V1ன்னு இருக்கு. இதோட மொத்த சைஸ் வந்து 65 MB. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேக்எண்டில் அந்த இமேஜ். இப்போ நான் இதே இது, அதாவது லேண்டிங் ஜாப்குள்ள இருக்கிற இமேஜோட லேட்டஸ்ட் இமேஜ். ஓகேவா? இப்போ இது நான் V2ன்னு போட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா லேண்டிங் ஜாப்குள்ள இன்னொரு நேமு, அதோட டேக் வந்து V2ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெர்ஷன் எல்லாமே ஆட் ஆகிக்கிட்டே போகும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு வந்து இது முடிஞ்சிருச்சு, டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. மூணாவது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா gcloud command to build and push image to
ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரி. ஓகே, இந்த ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு, இப்போ தான் பார்த்தோம். சரி, ஓகே, அவ்வளோதான். டாக்கர் கிரியேஷன் முடிஞ்சிருச்சு, இவ்வளோதான் சிம்பிள் ஸ்டெப்பு. இப்போ வந்து நம்ம வந்து க்ளவுட் ரன் ஜாப் போகலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து க்ளவுட் ரன் ஜாப் போகிறேன். இது ஓவரால். ஓகேவா? ஜாப்ஸ் டிப்ளாய் கண்டெய்னர் கொடுக்குறேன், ஏன்னா அது ஒரு கண்டெய்னர் தானே. ஓகேவா? கண்டெய்னர் இமேஜ் யூஆர்எல் கேட்குது, கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோடது வந்து க்ளவுட் ரன் ஜாப் சிறப்பு இதாக இருக்குது. இது வந்து V1 V2 அந்த மாதிரி. இப்போ நம்ம டக்குன்னு வேறு ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஓகேவா? ஜாப் நேம் வந்து லேண்டிங் ஜாப் ETL, லொக்கேஷன் வந்து சென்ட்ரல். ஓகேவா? நம்பர் ஆஃப் டாஸ்க் இதெல்லாம் வேணாம். ஸோ இப்போ வந்து கிரியேட் கொடுத்துடலாம். மற்ற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து லீவ் ஆஸ் இட் இஸாக விட்டுருங்க, எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை. அவ்வளோதான், லேண்டிங் ஜாப் கிரியேஷன் முடிஞ்சிச்சு. இது வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? சிஆர்ஜே லேண்டிங் ஜாப் ETL. இதுதான் வந்து க்ளவுட் ரன் ஜாப் எப்படி டிப்ளாய் பண்ணணுங்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, க்ளவுட் ரன் ஜாப்பில் வந்து நம்ம வந்து க்ளவுட் ரன் சர்வீஸ் கிரியேட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து அந்த ட்ரிகர் இதெல்லாம் கேட்கும். இதில் எதுவுமே கேட்காது. ஏன் அப்படின்னா, க்ளவுட் ரன் ஜாப் வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ஜாப். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ஜாப். இது வந்து ஆஃப்லைனில் தான் இருக்கும். க்ளவுட் ரன் சர்வீஸ் வந்து எனி டைம் ஆன்லைன்லேயே இருக்கும். ஸோ அதனால் இந்த பக்கெட்டில் ஃபைல் போடுதா இல்லையா, அந்த ட்ரிகர் எல்லாமே ஆல்வேஸ் ஆன்லைன். ஓகேவா? அது வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் க்ளவுட் ரன் ஜாப் வந்து ஆஃப்லைனில் இருக்கும். நம்ம எப்போ இதை கால் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஆஃப்லைன் போயிடும். இதோட ஒரு பெஸ்ட் யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து நம்ம வந்து பக்கெட்டில் வந்து ஃபைல் விழுது. ஓகேவா? ஃபைல் விழுது. நம்மளோட க்ளவுட் ரன் ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. க்ளவுட் ரன் ஜாப் இல்லை, க்ளவுட் ரன் சர்வீஸ் வந்து ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருது. பட் ஆனால் பேக்கெண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த க்ளவுட் ரன் சர்வீஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பக்கெட்டை வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறத தாண்டி ஆல்வேஸ் ஆன்லைன்லேயே தான் இருக்கும். எப்படா ஃபைல் வரும், எப்படா எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஃபைல் பிளேஸ் ஆன உடனே ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் திரும்ப வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, அடுத்து எப்போ ஃபைல் வரும், அப்போ அடுத்து எப்போ ஃபைல் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு வந்து அப்படி அந்த ஒரு யூஸ் கேஸ் தேவையில்லை. ஓகேவா? அது எப்போல்லாம் வெயிட் பண்ணுதோ, அது எப்போல்லாம் பேக் எண்டில் ரன்னிங்லேயே இருக்கோ, அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து காஸ்ட்டு தான். ஓகேவா? மினிமல் காஸ்ட்டு தான். பட் ஆனால் க்ளவுட் ரன் ஜாப் என்ன அப்படின்னா, அது ஆஃப்லைனில் தான் இருக்கும், ஆஃபில் தான் இருக்கும், தூங்கிட்டு தான் இருக்கும். ஸோ டக்குன்னு ஒரு ஃபைல் போட்டால், இப்போ நம்ம ஒரு ஃபைல் போடுறோம், நம்ம இது வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஈவெண்ட் ஆர்க் வச்சு தான் நம்ம வந்து ட்ரிகர் செட் பண்ண முடியும். ஓகேவா? ஈவெண்ட் ஆர்க்கில் வச்சு ட்ரிகர் செட் பண்ண உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா, தம்பி ஃபைல் வந்துருச்சு அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ஆஃப்லைன் போயிடும். ஸோ இது 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 நம்மளோட யூஸ் கேஸ்க்கு வந்து இதுதான் பெஸ்ட்டு. கரெக்டாக நமக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபைல் வரும்போது மட்டும் ப்ராசஸ் பண்ணால் போதும், ஈவெண்ட்டாக இருக்கு மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? இது க்ளவுட் ரன் ஜாப் தான் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, டு அவாய்ட் த காஸ்ட். மற்றபடி ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து க்ளவுட் ரன் ஃபங்க்ஷன், ஐ மீன் க்ளவுட் ரன் ஃபங்க்ஷனாக சர்வீஸ் மாதிரி தான். ஸோ இது ஒன்று. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அப்சர்வபிலிட்டியில் போயிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அது ஆல்ரெடி ஸ்டார்ட்டு, க்ளவுட் ரன் சர்வீஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிக்கும். ஓகே, அந்த ஃபைலை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கும். ஃபைல் வந்துருச்சு அப்படின்னா உடனே எடுத்து ப்ராசஸ் பண்ணிடாது. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும். ரொம்பலாம் இல்லை, ரொம்ப கொஞ்சம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கோல்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு ஸ்டார்ட். கோல்டு ஸ்டார்ட்டுங்கிறது இதில் வந்து ஒரு ட்ராபேக் தான். ஓகேவா? இப்போ இன்கேஸ் ஒரு டைம் சென்சிட்டிவான விஷயம் இருக்குது, எனக்கு வந்து ஃபைல் வந்த உடனே ப்ராசஸ் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு வந்து மில்லி செகண்ட்ஸ் கூட டிலே ஆகக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து க்ளவுட் ரன் சர்வீஸ் தான் போவோம், இதுக்கு போக மாட்டோம். ஏன் அப்படின்னா இதில் வந்து கோல்டு ஸ்டார்ட், அதாவது ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ணாத வண்டியே நம்ம டூ வீலரை வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு 4 அடி அடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் வந்து இதுவும் எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆயிடாது. ஃபஸ்ட்டு
அப்படியே மெதுவாக அந்த இமேஜை போய் பார்த்துட்டு வச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு கடைசியாக தான் வந்து ஃபைலை வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணும். இது வந்து டைம் சென்சிட்டிவ் இல்லாத இடத்துல தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். பேட்ச்னாலே நமக்கு வந்து டைம் சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ அதனால வந்து அஹ், இது ஒரு விஷயம் நம்ம கன்சிடர் பண்றதுக்கு. இன்னும் ஸ்டார்ட் ஆகல பாருங்க. இதுல வந்து நம்ம மேனுவலா இங்க வந்து எக்ஸிக்யூட் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இதோட யூஐ. இப்போ இது வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூஷன். அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். நம்ம இதில் வியூ லாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லாக்ஸ் பார்க்கலாம். நம்ம எப்படி க்ளவுட் ரன் சர்வீஸில் போயிட்டு அந்த அப்சர்வபிலிட்டியில் போயிட்டு லாக்ஸ் பார்ப்போமோ அதே மாதிரி இதில் வந்து இதில் லாக்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஜாப் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ், ஃபைல் நேம் என்ன, எரர் மெசேஜ் என்ன. இது நேற்று வந்து அதே மெசேஜ் நான் வந்து ப்ராப்பராக இன்னொரு பைத்தான் கோடு இஷ்யூ பண்ணுறோம். இது வந்து பைத்தான் கோடில் உள்ள இஷ்யூ தான். ஓகேவா? ஸோ பட் நமக்கு வந்து இந்த இது வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் திரும்ப எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். திரும்ப இது இது வந்து பழைய எக்ஸிகியூஷன். இதில் வந்து எக்ஸிகியூஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு இப்போ ரன் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து இதில் தான் பார்க்கணும் நம்ம. ஸோ இந்த இது முடிஞ்ச உடனே திரும்ப ஆஃப்லைன் போயிடும். இப்போ வந்து திரும்ப இதை ரன் பண்ணியிருக்கேன், திரும்ப ஆன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து Cloud Run job and deploying a Docker to Artifact registry. இது ரன் ஆன உடனே நான் வந்து உங்களுக்கு சர்வீஸில் காட்டுறேன். ஆக்சுவலாக அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஜிசிபியில் வந்து ஏஜென்டிக் ஏஐ, அதாவது ஏஐ வந்து எல்லா சர்வீஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி ஆன் பிக்வரி. பிக்வரியில் வந்து இப்போ ஆஹ், ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா சீக்வல் தெரிஞ்சவங்க ஆர் பிக்வரி தெரிஞ்சவங்க தான் போய் எடுக்கணும்னு இல்லை. நம்ம வந்து பிக்வரியில் போயிட்டு நம்மளோட எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயீஸ் யாரெல்லாம் வந்து ஹூ ஆர் ஆல் கெட்டிங் சேலரி ஆஃப் மோர் தென் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேனுவலாக நம்ம நார்மலாக இங்கிலீஷில் எப்படி கேட்போமோ அப்படி கொடுத்தாலே அது வந்து அதுக்கான டேட்டாவெலாம் எடுத்துட்டு வந்துடுது. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கரெக்டான டைம். கரெக்டாக இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மேக்ஸிமம் 2 months. ஓகேவா? ரொம்ப சரியான டைமு. இந்த டைமில் நீங்கள் ஜம்ப் அடிக்கிறது வந்து பெஸ்ட்டு ஆஃபர் வாங்குறது. இப்போ என்னோட கரண்ட் கம்பெனிலலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் ரோல் மாதிரி தான் இருக்குது எனக்கு. பார்த்தீங்களா எவ்வளவு நேரம் ஆகுது? Shit. முடிஞ்சிருச்சு. சேம் இதே மாதிரி லாக்ஸ் வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ க்ளவுட் ரன் ஜாப்ஸ், க்ளவுட் ரன் சர்வீஸில் வந்து அப்படி இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து க்ளவுட் ரன் ஜாப்பில் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணோம் கண்டெய்னர் வச்சு. இதே மாதிரி நம்ம க்ளவுட் ரன் சர்வீஸும் வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ க்ளவுட் ரன் சர்வீஸ் வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரைட் ஆஃப் ஃபங்க்ஷன் போயிட்டு இது எல்லாமே கிரியேட் பண்ணோம். இப்போ வந்து டிப்ளாய் கண்டெய்னர் போயிட்டு ஆஹ், இந்த ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரி அண்ட் டாக்கர் ஹப். ஓகேவா? ஸோ இதில் வந்து கண்டெய்னர் இமேஜ் வந்து நமக்கு வந்து ஓகேவா? லேண்டிங் ஜாப் க்ளவுட் ரன் சர்வீஸ் டெமோ. ஓகே, ஹலோ பப்ளிக். இது எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி க்ளவுட் ரன் ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆயிரும். Failed user provided container failed to start listen port environmental variable within
allocate time out. This happen with time notice. ஓகே, இது என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த கான்ஃபிகரேஷன் வந்து டைம் அவுட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, இது இது ஆக்சுவலாக இந்த செஷனுக்கு தேவையில்லாதது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி வில் டிப்ளாய் cloud run service and cloud run job. cloud run service வந்து சேம் வே நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுவோமோ, என்ன ஃபங்க்ஷன் ரைட் பண்ணும்போது வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து என்ன என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்டு அதோட இதெல்லாம் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சோர்ஸை போய் மாற்றுவோம். இதில் வந்து டேரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ்லாம் இல்லாமல் நம்ம வந்து டேரெக்டாக ஐ மீன் அந்த இமேஜை கால் பண்ண உடனே டேரெக்டாக நமக்கு டிப்ளாய் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதில் யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? நான் வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன்.